ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதையுமே வந்து நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்தணும்னா அது வந்து ஒரு சரியான விதத்தில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு முயற்சி பண்ணி பார்த்தா தானங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்காக என் ஹஸ்பண்ட் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு அன்றைக்கி சாப்பிடாம கூட வேலைக்கு கிளம்பி போனார். எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, இவர் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு நம்மளை, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அவர் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து அவருக்கு நியாயமாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோன்னா வந்து அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால வந்து நான் அவர்கிட்ட எதுவுமே கொஞ்ச நாள் பேச வேண்டாம். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து எதையுமே வந்து அதை பற்றியெல்லாம் நீ வந்து பேச வேண்டாம், பண்ண வேண்டாம். பேசுனா என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நம்மளுக்கு எதையுமே வந்து இது சரி அது சரின்ட்டு நம்மளால் இது பண்ண போகிறது. உன் ஹஸ்பண்டாக வந்து உணர்கிற நேரத்தில் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார், எல்லாமே வெளியில் போவார், பண்ணுவார், செய்வார். நீ எதுக்கு கடந்து இது பண்ணிக்கிட்டு உன் மனசு நீ வந்து உடம்பையும் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி, ஒழுங்காக சாப்பிடாம நைட்டு தூக்கம் இல்லாமல் பண்ணாமல் நீ எதுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு கரெக்டாக தான் தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து தோன்ற விஷயங்கள் வந்து எந்த இதுக்காக இருந்தாலுமே வந்து சரியான ஒரு இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன இது பண்ண முடியுதோ அதை தான் நான் வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணேனே தவிர, இதுக்கான சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து கடந்து போய் நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எதையுமே வந்து கடந்து போய் நம்ம என்ன இது பண்ண போகிறோம், சரியான ஒரு இதில் வந்து நம்மளுக்கு கரை இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கும், சில விஷயங்களை யோசித்து இது பண்ணுறதுக்கும் என்ன ஒரு இது சூழ்நிலையை வந்து நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் வந்து பார்த்து இது பண்ணுறதுக்காக இருந்தாலும் அதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் வந்து நானாகவே வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம யாருக்கிட்டேயும் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்மளாவே முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைலரிங் தெரியும். அதை வச்சு நம்ம ஏதாச்சும் வந்து வீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். முதல்ல கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம அவங்களையே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கஸ்டமர்ஸ் வர வரைக்கும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 பேருக்கு வந்து தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து மற்றவங்க கிட்ட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா தைக்கிது. ஏன்னா நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதை நல்ல முறையில் செஞ்சோனாலே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம பேராக கிடைக்கிறது, மற்றவங்கள்ட்ட வந்து ஒரு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்லா செய்யுது, நல்லா தைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, டிசைன்லாம் நல்லா வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்கிறதுனால, எனக்கு கொடுத்த அந்த 2-3 பேருக்கிட்டேயுமே நல்ல விதமாக தைச்சு எல்லாமே வந்து ஃபீட்பேக்லாம் வாங்கினேன். அதனால எனக்கு வர வர ஒரு வாரத்திலேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் தைக்க கொடுத்தாங்க. இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துல நானே ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு துணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு யோசித்தேன், சரி நம்ம வீட்டிலேயே தைச்சிட்டு இருந்தால் சரியாது, வீட்டுக்கு பக்கத்துலேயாச்சும் கடை பிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ, என் நேரத்துக்கு கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு மளிகை கடை இருந்துச்சு. அவங்க வந்து சின்ன மளிகை கடையாக இருந்ததுனால, அவங்க வந்து கொஞ்சம் பெரிய இடமா வேணுங்கிறதுனால, அவங்க வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், வெக்கேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நினைக்கிறப்ப கரெக்டாக நடந்துச்சுன்னா, அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக தானே இருக்கும். அதனால வந்து எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து அந்த இடத்த வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து அட்வான்ஸ் பேசினேன். அவங்க வந்து 20,000 அட்வான்ஸ் சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ இது இல்லை.
நான் ஒரு கடை ஆரம்பித்து ஒரு மாசத்துல நான் தந்துர்றேன், 10,000 தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க ரொம்ப வருஷமா கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்க ஓனருங்கிறதுனால, சரிம்மா நீயும் கஷ்டப்படுற, ஒரு மாதம் கழிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளா சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கிறதுங்கிறது